வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது முறுமுறுன்னு மசால் வடை. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1 கப் கடலைப்பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கறிவேப்பிலை. இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பை நல்லா மைய அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். அதனால் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பருப்பை நீங்கள் இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், கூடவே இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வடை முறுமுறுன்னு வரணும்னா நம்ம கடலைப்பருப்பை அரைக்கிற விதத்தில் தான் இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். பருப்பை நல்லா மைய அரைச்சிங்கன்னா வடை முறுமுறுன்னு வராது. அதனால தான் பல்ஸ் மோட்டில் போட்டு அரைங்கன்னு சொல்கிறது. இதே போல் வடையை தட்டி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்குது. இது மறுபக்கத்துக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்ட்டு. இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஒரு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்மளுடைய வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்